வணக்கம் நண்பர்களே, மிஸ்டரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சில உண்மைகள் நம் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு பயங்கரமானவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திகிலூட்டும் உண்மைதான் 2018ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த புராரி மரணங்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து சடலங்களாக தொங்கினார்கள். இது கொலையா அல்லது தற்கொலையா, இல்லை இதைவிட பயங்கரமான காரணம் ஏதாவது இருக்கா? இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அன்று சரியாக 2018ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி டெல்லியின் புராரி பகுதியில் வசிக்கும் லலித் சிங் அவரது வீட்டில் ஒரு மளிகை கடை குடும்பத்தினருடன் நடத்தி வந்தார். வழக்கமாக காலையில் திறக்கப்படும். ஆனால் மணி காலை 7:30 ஆகியும் கடை திறக்கப்படவில்லை. பக்கத்து வீட்டில் உள்ள குர்ச்சரன் சிங் என்பவர் கடைக்கு வந்து பார்க்கும்போது பிரதான கதவு திறந்தே கிடக்கிறது. உள்ளே சென்று பார்த்த அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். வீட்டின் ஒரு ஹாலில் ஒரே ஒரு நாற்காலியை தவிர பாக்கி 10 பேரும் வெவ்வேறு திசைகளில் கழுத்து துப்பட்டாவால் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அனைவரின் கண்களும் கட்டப்பட்டிருந்தன. வாயில் டேப் ஒட்டப்பட்டிருந்தது. கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன. இதை பார்த்ததும் அவர் அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தார். போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த டெல்லி காவல்துறைக்கு ஆரம்பத்தில் இது கொலையாகத்தான் தெரிந்தது. ஆனால் விசாரிக்கத்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. இறந்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த குடும்பத்தின் மூத்த தலைவர் நாராயணி தேவி, அவரது மகள் பிரதீபா, மகன்கள் பவன்குமார் மற்றும் லலித் சிங் மற்றும் அவர்களின் மனைவிகள், குழந்தைகள் உட்பட மொத்தம் 11 பேர். இவர்கள் எங்கு பார்த்தாலும் சிரித்து பேசி பழகும் மிகவும் அன்பான அமைதியான குடும்பம். ஊரில் இவர்களுக்கு எந்த எதிரிகளும் கிடையாது, எந்த கடனும் கிடையாது. அப்படி இருக்க இவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அல்லது யாராவது இவர்களை கொன்றார்களா? இந்த வழக்கின் திருப்பமே அந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 11 டைரிகள் தான். கடந்த 11 ஆண்டுகளாக எழுதப்பட்ட அந்த டைரிகளில் உள்ள குறிப்புகளை படித்து பார்த்த போலீசார் அதிர்ந்து போனார்கள். அந்த குடும்பத்தின் இளைய மகன் லலித் சிங் சில ஆண்டுகளுக்கு முன்பு விபத்து ஒன்றில் தனது குரலை இழந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் இறந்து போன தனது தந்தை கேசரி சிங் தன்னிடம் பேசுவதாக நம்ப தொடங்கினார். தந்தை சொல்வது போல தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று அவர் ஒரு ஆன்மீக குறிப்பேட்டை எழுத தொடங்கினார். அந்த டைரியில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? முகத்தை மூடிக்கொண்டு கைகளை கட்டி கொண்டு தூங்கினால் மோட்சம் அடையலாம். தங்கள் தந்தை கேசரி சிங் எல்லோரையும் காப்பாற்ற வருவார். கடைசி நேரத்தில் ஒரு சடங்கு செய்தால் சாமி வந்து உங்களை விடுவிப்பார் என்று நம்பியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் யாரும் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதை செய்யவில்லை. இது ஏதோ ஒரு மறுபிறவி அல்லது ஆன்மீக பயணம் என்று முழுமையாக நம்பி செய்திருக்கிறார்கள். போலீசார்கள் இந்த வழக்கை உளவியல் நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்தனர். அப்போதுதான் இது ஷேர்டு சைக்காட்டிக் டிசார்டர், அதாவது ஒருவரிடம் இருக்கும் தீவிரமான மனப்பிறழ்வு குடும்பத்தின் மற்றவர்களுக்கு பரவுவது என்று தெரிய வந்தது. லலித் சிங் தன் தந்தை பேசியதாக நம்பியதை ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே நம்பியிருக்கிறது. கடைசி சடங்கின் போது நாங்கள் எல்லோரும் தூக்கில் தொங்கினால் என் தந்தை வந்து எங்களை காப்பாற்றுவார், நாங்கள் மீண்டும் உயிர் தழுவோம் என்று அவர் நம்பியிருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சடங்கு உண்மையான மரணமாக முடிந்துவிட்டது. அறிவியல் வளர்ந்த இந்த காலத்திலும் மூட நம்பிக்கைகள் மனிதர்களை எந்த அளவுக்கு குருடாக்கும் என்பதற்கு புராரி சம்பவம் ஒரு சாட்சியாக அமைந்தது. அந்த வீடு இன்று பேய் வீடு என்று முத்திரை குத்தப்பட்டு வேறு ஒரு குடும்பத்திற்கு விற்கப்பட்டது. நண்பர்களே, மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மிஸ்டரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னும் ஒரு பயங்கரமான மர்மத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.